திருமணத்தை மீறிய காதல் இன்றைக்கு எல்லை மீறி போகிறது. ஒருவரை பிடித்துவிட்டால் கணவனை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது என்றால், ஊருக்காகவும் குழந்தைக்காகவும் கணவனை பிரியாத மனைவி கள்ளக்காதலையும் கைவிட தயாராக இருப்பது இல்லை. கோவை அருகே சித்தப்பாவுடனான கள்ளக்காதலை கண்டித்ததால் கணவரை இளம்பெண் என்ன செய்தார் தெரியுமா? இங்க தான் சில ட்விஸ்டும் காத்துட்டு இருக்கு. மதுரையைச் சேர்ந்தவர் தேவா என்ற ரித்தீஷ்குமார். இவருக்கு 27 வயது ஆகுது. இவர் கூலி தொழிலாளி. குடும்பத்துடன் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தாமரைக்குளத்தில் உள்ள அரசமரத்து விநாயகர் கோவில் வீதியில் வசித்து வந்திருக்காரு. இவருடைய மனைவி இந்திராணிக்கு 26 வயது ஆகுது. இவர்களுக்கு 3 வயதில் ஆண் குழந்தைங்க ஒருத்தங்க இருக்காங்க. கடந்த 26ஆம் தேதி தேவா திடீரென காணாமல் போயிருக்காரு. எங்கே போனார், அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இந்திராணி சரியான பதில் அளிக்காம இருந்திருக்காங்க. இதனால சந்தேகம் அடைந்த தேவாவின் தாயார் சுசீலா கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் போய் புகாரை கொடுத்திருக்காங்க. போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தேவாவை தேடியே வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தேவாவின் மனைவி இந்திராணி நேற்று கிணத்துக்கடவு போலீஸ் நிலையத்திற்கு வந்து கணவரை நான் தான் உறவினர் உள்ளிட்டோருடன் சேர்ந்து கொலை செய்ததாக தெரிவித்து சரணடைஞ்சிருக்காரு. இதையடுத்து இந்திராணியை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்த போதுதான் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்திராணிக்கும் அவரது சித்தப்பாவான கரூரில் ஓட்டலில் வேலை பார்த்து வந்த வினோத்குமார், அவருக்கு 41 வயதாகுது. அவருக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்திருக்கு. வீட்டில் தேவா இல்லாத நேரம் பார்த்து அடிக்கடி வினோத்குமார் வந்து இந்திராணியை தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்திருக்காங்க. இதை அறிந்த தேவா 2 பேரையும் கண்டித்து வந்திருக்காரு. இந்த நிலையில தான் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பதாக கருதி கணவர் தேவாவை இந்திராணி மற்றும் வினோத்குமார் ஆகியோர் தீர்த்து கட்ட முடிவும் செஞ்சிருக்காங்க. அதன்படி கடந்த 28ஆம் தேதி இரவு வீட்டில் தேவா இருந்திருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்திராணி வினோத்குமாருக்கு தகவலும் தெரிவித்து வரவழைச்சிருக்காங்க. அதன்படி அவரும் சிலருடன் வீட்டிற்கு வந்திருக்காரு. இந்திராணி, வினோத்குமார் மற்றும் அவருடன் வந்தவர்கள் தேவாவிடம் தகராறு செஞ்சிருக்காங்க. பிறகு கத்தியால் தேவாவின் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தி கொலையும் செஞ்சிருக்காங்க. பிறகு நள்ளிரவில் கரூரில் இருந்து தனியார் ஆம்புலன்ஸை வரவழைத்து அதில் தேவா உடலை கரூர் பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்திற்கு எடுத்து சென்று ரயில் முன் பாய்ந்து செய்ததாக நம்ப வைக்கும் வகையில் உடலை போட்டுட்டு சென்றிருக்காங்க. இதையடுத்து இந்திராணி மதுரையில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கும் சென்றிருக்காங்க. மறுநாள் காலை ரயில்வே போலீசார் தண்டவாளத்தில் தேவாவின் உடலை கைப்பற்றி ரயில் மோதி இறந்திருக்கலாம் என கருதி கரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் தேவாவை காணவில்லை என்ற புகாரின் பேரில் கிணத்துக்கடவு போலீசார் தாமரைக்குளம் பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த பகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சென்றதை கண்டறிஞ்சிருக்காங்க. ஆம்புலன்ஸை குறித்து அந்த பகுதியில் விசாரணை செய்வதை கேள்விப்பட்ட இந்திராணி கொலையை கண்டுபிடித்து போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்று பயந்து அதற்குள் நாமே சரணடைந்து விடலாம் என நினைத்து இந்திராணி போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்திருக்காங்க. அவரை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. கைதான இந்திராணியை கொலை நடந்த தாமரைக்குளத்தில் உள்ள வீட்டிற்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தியிருக்காங்க. மேலும் இந்திராணி கணவரை கொன்றது குறித்து நடித்தும் காண்பிச்சிருக்காங்க. தலைமறைவான வினோத்குமார் உள்ளிட்டோரை போலீசார் தேடியும் வராங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.